நேற்று வரை தொடர் சரிவில் இருந்த இந்திய பங்குச்சந்தை வழக்கம் போல் இன்று காலை 9:15 மணி அளவில் தொடங்கியது. முதலீட்டாளர்களின் இரத்த ஓட்டம் போன்று கடந்த சில நாட்களாக சிவப்பு நிறத்திலேயே காணப்பட்டு வந்த இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு சக்சஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்று காலை பச்சை நிறத்தில் காணப்பட்டது. எடுத்த உடனே மேலே போகாத நிப்டி மற்றும் சென்செக்ஸ் படிப்படியாக கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி சென்றன. இதனால் பல கோடி முதலீட்டாளர்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷனை வாங்கி இருந்தனர். குறிப்பாக நிப்டி 23,240 புள்ளிகள் வரையும், சென்செக்ஸ் 76,764 புள்ளிகள் வரையும் சென்றது. சில தினங்களுக்கு பின் பங்குச்சந்தை கொஞ்சம் முன்னேறி பாசிட்டிவாக இருக்கிறதே என்று கொஞ்சம் சந்தோஷத்தோடு ட்ரேடிங்கில் இருந்த முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தையில் லாபம் கிடைப்பதை விட அதிர்ச்சி தான் காத்து கிடந்தது. காரணம், நிப்டி மற்றும் சென்செக்ஸ் இன்று மதியம் முதல் அப்படியே படிப்படியாக குறைந்து வர்த்தகத்தின் பங்குச்சந்தையின் முடிவில் சென்செக்ஸ் 32.11 புள்ளிகள் சரிந்து 76,138.97 புள்ளிகள் வரையும், நிப்டி 13.85 புள்ளிகள் சரிந்து 23,031.40 புள்ளிகள் வரையும் சென்று இறுதியாக இன்றைய பங்குச்சந்தை முடிவு பெற்றது. ஸ்டாக் மற்றும் ஃபியூச்சரில் ட்ரேடிங் செய்த பல முதலீட்டாளர்களுக்கு இன்றைய தினத்தில் இறுதியாக கிடைத்தது என்னமோ அல்வா மட்டும்தான். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் என்றைக்கு பதவியேற்றாரோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கூட இறக்குமதியாகும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதிக்கப்படும் என அறிவிப்பையும் அமெரிக்க அரசு வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கு பின்பு உலக நாடுகளின் நாணய மதிப்பு குறைவது, தங்கம் விலை உயர்வது போன்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வந்தது. இதனால் இதனின் தாக்கம் பங்குச்சந்தையிலும் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைகளால் ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் அச்சம், சர்வதேச சந்தைகளில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு நிதி வெளியேற்றம் உள்ளிட்டவைகளும் இன்றைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. கீழும் மேலும் மாறி மாறி காணப்படும் இந்திய பங்குச்சந்தை கடந்த சில தினங்களாகவே சிவப்பு நிறத்தில் கீழேயே இறங்கி காணப்பட்டது. இந்த நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மிக கவனமாகவும், ஸ்டாக் மற்றும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எம்மாதிரியான பங்குகளை வாங்கி விற்க வேண்டும் என்றும் செபி ரிஜிஸ்டர் நிறுவனத்தில் ஆலோசனை செய்து ட்ரேடிங் செய்ய வேண்டும் என பங்குச்சந்தையின் கில்லாடிகள் அட்வைஸ் செய்து வருகின்றனர்.